2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை காலிஸ்தான் குழுக்கள் சார்பில் கேஜ்ரிவாலுக்கு ரூபாய் 133.54 கோடி வழங்கப்பட்டது என்று காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன் தெரிவித்திருக்கிறார். எதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டது? $16 मिलियन खालिस्तानी पक्की तिराने देता ए आम आदमी पार्टी ये सरकारां बनाउन नु அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு தேவை என்று சொன்னால் பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகளோடும் சமரசம் செய்து கொள்வதற்கு தயங்க மாட்டார். நிலம் தர எவரேனும் மறுத்தார் அவர்களது நிலங்களில் கடல் நீரை கொட்டி மண்ணை மலடாக்க செய்வார் ஷாஜகான் ஷேக். போலீஸையே நடுங்க வைத்த ஷாஜகான் ஷேக்கை துணிச்சலுடன் எதிர்த்து ஒற்றை படையாக, அதாவது ஒன் மேன் ஆர்மியாக போராட்டத்தில் குதித்தார் ரேகா பத்ரா. அப்போது சக்தியின் ஸ்வரூபமே நீதானம்மா என்று ரேகாவிடம் கூறிய மோடி பசீர்கட் தொகுதியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். ரேகா ஜி, आप एक प्रकार से शक्ति स्वरूपा है. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை ஓய்ப்பதற்கு மம்தா பானர்ஜிக்கு நந்திகிராம் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டாக இருந்ததோ அதுபோல பிஜேபி மேற்கு வங்கத்தில் விரைவிலேயே ஆட்சியை பிடிப்பதற்கும் இந்த சந்தேஷ்காலி இஷ்யூ மிகப்பெரிய துருப்பு சீட்டாக பயன்படும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பயங்கரவாதிகளிடமிருந்து பணம் பெற்றாரா கேஜ்ரிவால்? வணக்கம் நண்பர்களே. கேஜ்ரிவால் விவகாரத்தில் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கேஜ்ரிவாலுக்கு பணம் கொடுத்ததாக தேடப்படும் பயங்கரவாதி ஒருவர் அறிவித்திருக்கிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரூபாய் 134 கோடி நிதி வழங்கியதாக நீதியை தேடும் சீக்கியர்கள் என்ற காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பின் தலைவர் குர்பந்த்வந்த் சிங் பன்னூன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்காவில் தலைமறைவாக வசித்து வரும் பன்னூன் அண்மையில் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் மேலும் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். 2014 ஆண்டு முழு பெரும்பான்மை கிடைக்காததால் டெல்லி முதல்வர் பதவியை கேஜ்ரிவால் ராஜினாமா செய்தார். அதே 2014 ஆண்டு நியூயார்க் நகருக்கு கேஜ்ரிவால் வந்திருந்தார். காலிஸ்தான் குழுக்களின் தலைவர்களை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பை தொடர்ந்து 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை காலிஸ்தான் குழுக்கள் சார்பில் கேஜ்ரிவாலுக்கு ரூபாய் 133.54 கோடி வழங்கப்பட்டது என்று காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன் தெரிவித்திருக்கிறார். 2012 ਦੇ ਵਿੱਚ ਲੱਖਾਂ ਡਾਲਰ ਲੈ ਗਿਆ ਔਰ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ 2014 ਤੋਂ ਲੈ ਕੇ ਅੱਜ ਤਾਈਂ $16 ਮਿਲੀਅਨ ਖਾਲਿਸਤਾਨੀ ਪੱਕੀ ਧਿਰਾਂ ਨੇ ਦਿੱਤਾ ਇਹ ਆਮ ਆਦਮੀ ਪਾਰਟੀ ਇਹ ਸਰਕਾਰਾਂ ਬਣਾਉਣ ਨੂੰ. எதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டது? டெல்லி முதல்வராக பதவியேற்ற 5 மணி நேரத்தில் காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் தேவிந்தர் பால் புல்லரை சிறையிலிருந்து விடுதலை செய்வேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்தமைக்காக இந்த நிதி வழங்கப்பட்டதாகவும், ஆனால் சொன்னபடி வாக்குறுதியை கேஜ்ரிவால் நிறைவேற்றவில்லை என்றும் பன்னூன் கூறியிருக்கிறார். பஞ்சாப் முதல்வரும் ஆம் ஆத்மியின் மூத்த தலைவருமான பகவந்த் மான் சிங் தற்போது காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். நாங்கள் வழங்கிய பணத்தை மூலதனமாக கொண்டே பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்தது என்றும் பன்னூன் என்கிற அந்த பயங்கரவாதி தன் வீடியோவில் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. யார் இந்த பன்னூன்? அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள தேடப்படும் பயங்கரவாதி. காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவான நீதியை தேடும் சீக்கியர்கள், அதாவது சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் என்கிற அமைப்பு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 2007 ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு இந்தியாவில் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. அதனால் கடந்த 2019 ஆண்டு அந்த அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்தது. தடை விதிக்கப்பட்ட நீதியை தேடும் சீக்கியர்கள் அமைப்பின் தலைவராக பன்னூன் உள்ளார். போன ஆண்டு அமெரிக்க மண்ணில் வைத்தே பன்னூனை போட்டு தள்ள இந்திய உளவுத்துறை முயன்றதாக அமெரிக்க சட்டத்துறை குற்றம் சாட்டியது சிலருக்கு நினைவில் இருக்கும். இதற்காக நிகில் குப்தா என்கிற இந்தியாவின் ரகசிய ஏஜென்ட் $1,00,000 கொடுத்து ஒரு கொலையாளியை ஏற்பாடு செய்ததாகவும் அமெரிக்க அரசு குற்றம் சாட்டியது. அமெரிக்க அரசு வேண்டுகோளின் பேரில் தன்னுடைய நாட்டில் இருந்த நிகில் குப்தாவை 2023 ஜூன் 30 செக் குடியரசு கைது செய்தது. இவற்றிலிருந்தே பன்னூன் எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற சர்வதேச பயங்கரவாதி என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த பன்னூன் தான் தற்போது கேஜ்ரிவால் மீது பகிரங்க புகார் சுமத்தி இருக்கிறார்.
கேஜரிவால் ஒரு ஆபத்தான அரசியல்வாதி என்று நான் திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிறேன். இப்போது ஒரு பயங்கரவாதி எங்களிடம் இருந்து கேஜரிவால் பணம் பெற்றிருக்கிறார், 134 கோடி ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி இருப்பதிலிருந்து கேஜரிவால் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு, மாவோயிஸ்டுகளோடு அல்லது பல்வேறு விதமான தீவிரவாத பிரிவினைவாத அமைப்பின் தலைவர்களோடும் அந்த அமைப்புகளோடும் தொடர்பு மறைமுகமாக இருக்கும். ஆனால் அதை ரொம்ப வெளிப்படையாக பகிரங்கமாகவே பண்ணக்கூடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால்தான் அவர் தன்னைத்தானே அராஜகவாதி என்று சொல்லிக் கொண்டார். நான் ஒரு அனார்கிஸ்ட் என்று அவர் இதற்கு முன்பு அறிவித்திருக்கிறார். நாம் கண்ணார கண்டிருக்கிறோம். அதாவது 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய போராட்டம் டெல்லி எல்லையில் முன்னெடுக்கப்பட்டது. அது பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த பகுதியை சார்ந்த பண்ணை முதலாளிகளின் போராட்டமாகும். அதற்குள்ள திடீர்னு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஊடுருவினார்கள். டெல்லி செங்கோட்டையில் அவர்கள் என்ன விதமான அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் பார்த்திருக்கிறோம். அவர்கள் வாள்களை உருவி அவர்கள் போலீஸ்காரர்களை நோக்கி ஆட்டியது, அதே போல டிராக்டர்ல அங்கும் இங்கும் ஓட்டி பல பேரை கொல்ல பார்த்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கொடி கம்பத்தில் தங்களுடைய காலிஸ்தான் பயங்கரவாத கொடியை ஏற்றியது, தேசிய கொடியை இறக்கியது, இது போல எவ்வளவோ அராஜக காரியங்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஒரு நீண்ட காலத்துக்கு டெல்லி எல்லையில காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆதரவுடன் கூடிய அந்த விவசாயிகள் போராட்டம் என்று சொல்லப்பட்ட பண்ணை முதலாளிகளின் போராட்டம் நீண்ட நெடிய காலம் நடந்ததற்கு சப்போர்ட்டா இருந்தது ஆம் ஆத்மி. ஏன்னா அப்போ ஆம் ஆத்மி தான் ஆட்சியில் இருந்தது டெல்லியில. அங்க இருந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் 3 வேளை சாப்பாட்டிலிருந்து எல்லாமே ஆம் ஆத்மி சார்பில் தான் வழங்கப்பட்டது. அந்த சப்போர்ட்டுக்கு கைமாறாக பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வெற்றி பெற வைத்தனர் காலிஸ்தான் ஆதரவாளர்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. அதனால தான் திரும்ப திரும்ப நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருவது, இந்திய அரசியல்வாதிகளிலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால்தான் ஆம் ஆத்மியினுடைய ஆட்சி எல்லைப்புற மாநிலமான பஞ்சாபில் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத மோடி ரொம்ப தீவிரமாகவும் கவனமாகவும் இருந்தார். பட் அப்படி இருந்து அந்த மாநில மக்கள் ஆம் ஆத்மியை தேர்வு செய்தார்கள். அது ஒரு துரதிர்ஷ்டம், அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. ஏன்னா அது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய மாநிலம். அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு தேவை என்று சொன்னால் பாகிஸ்தானிகளோடும் பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகளோடும் சமரசம் செய்து கொள்வதற்கு தயங்க மாட்டார். இப்போ ஒரு பயங்கரவாதியை வீடியோல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுவதற்கான அப்பட்டமான புறச்சான்றார். பட் இதுக்கு மத்தியில இப்போ சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு சோமர்சால்ட், அவர் அப்பப்போ ஒரு பார் விளையாட்டு விளையாடுவார். அதாவது சிறையில் இருந்து கொண்டே ஆட்சி நடத்துவது போல அவர் காட்டிக்கொள்வார். சிறையில் இருந்து கொண்டு சிறைக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் முதல்வராக தொடர முடியுமா இல்லையா என்பதே ஒரு சட்ட பிரச்சனை. இதற்கு மத்தியில அவரை சிறையிலிருந்து அவ்வப்போது உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டே வருகிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் உத்தரவு என்ன அப்படின்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு தன்னுடைய முதல் உத்தரவை சிறையிலிருந்து அவர் வெளியிட்டு இருந்தார். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தன்னுடைய 2வது உத்தரவை வெளியிட்டு இருக்கிறார். அதுல என்னன்னா, டெல்லியின் சுகாதார பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தீர்த்து வைக்குமாறு அமைச்சர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சோ அப்படா அவர் சிறைக்கு உள்ள போற வரைக்கும் இந்த பிரச்சனை எதுக்கு அவரால் தீர்வே காண முடியல, தீர்வு காணாமத்தான் உள்ள போயிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சராக இருக்கிறவர், முதலமைச்சராக இருக்கிறவர். இப்ப சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு உத்தரவா அமைச்சர்களுக்கு அவர் பிறப்பிப்பார் போல இருக்கிறது. சோ கேஜ்ரிவால் அடிப்படையில ஒரு வேடிக்கை மனிதர், ஒரு கோமாளி போல பிஹேவ் பண்ணக்கூடியவர். தேர்தல் என்று வந்து விட்டால், அவருக்கு தேவை என்று வந்து விட்டால் ஹனுமன் சாலிசா பாடுவார். இன்னொரு பக்கம் தன்னுடைய இஸ்லாமிய எம்எல்ஏக்களை முஸ்லிம்கள் இருக்கிற பக்கம் அனுப்பி முஸ்லிம் ஓட்டுகளை அவர் வேட்டையாடுவார். அதே போல கூச்சமே இல்லாமல் பொய் சொல்லக்கூடியவர் கேஜ்ரிவால். குஜராத்ல அவர் பேசின பேச்செல்லாம் நமக்கு நினைவுல வரும்னு நினைக்கிறேன். குஜராத்ல ஒரு இடத்துல அவர் பேசினார். குஜராத்ல கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி நெருங்கி விட்டது, மெஜாரிட்டிக்கு பக்கத்தில் வந்து விட்டது என்று உளவுத்துறை தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த உளவுத்துறை தகவல்களை நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுல நம்பர் 1 ஆம் ஆத்மி மெஜாரிட்டிக்கு பக்கத்தில் வந்து விட்டது, அதற்கு அடுத்து பிஜேபி வரும் என்று அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் அள்ளி விட்டார். ஆனா அந்த தேர்தலில் தான் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாபெரும் வெற்றியை
பிஜேபி பதிவு செய்து. பிஜேபி இந்த தடவை குஜராத்ல வாங்கி இருக்கக்கூடிய அந்த வெற்றி என்பது குஜராத்ல ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு அவ்வளவு பெரிய வெற்றி. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கூச்சமே இல்லாமல் மெஜாரிட்டி ஆம் ஆத்மி பெறும் என்று கூறினார். பொதுவா வெட்கத்தையும் கூச்சத்தையும் விட்டாச்சுன்னா நீங்க எந்த தப்பும் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அரவிந்த் கெஜ்ரிவால். சோ கெஜ்ரிவாலிடம் எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சக்தியின் சுரூபம் என்று ரேகா பத்ராவை கூறியிருக்கிறாரே பிரதமர் மோடி. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சந்தேஷ்காலி தீவு பகுதியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் திரிணாமுல் காங்கிரசினுடைய ரவுடி எலிமெண்ட் ஷாஜகான் ஷேக். இங்கு இவரும் இவரது ஆதரவாளர்கள் வைத்ததுதான் சட்டம். இங்குள்ள பழங்குடியினரை மிரட்டி அவர்களின் நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். நிலம் தர எவரேனும் மறுத்தால் அவர்களது நிலங்களில் கடல் நீரை கொட்டி மண்ணை மலடாக்க செய்வார் ஷாஜகான் ஷேக். ரேஷன் கடைக்கு வரும் பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்காமல் கடத்தி வந்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடாதவர்கள் இவர்களால் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர். பழங்குடியின பெண்களை தங்கள் கட்சி அலுவலகத்துக்கு இரவு நேரங்களில் வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இவர்களுக்கு எதிராக போலீசில் புகார் கொடுத்தாலும் எதுவும் எடுபடாது. போலீஸையே நடுங்க வைத்த ஷாஜகான் ஷேக்கை துணிச்சலுடன் எதிர்த்து ஒற்றை படையாக, அதாவது ஒன் மேன் ஆர்மியாக போராட்டத்தில் குதித்தார் ரேகா பத்ரா. இவர் சாதாரண பழங்குடியின பெண். இவரது கணவர் தமிழகத்தில் வேலை பார்த்து வருகிறார். ரேகா பத்ராவின் போராட்டம் நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. புலன் விசாரணை அமைப்புகள் சுறுசுறுப்பாயின. இதையடுத்து ஷாஜகான் ஷேக் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தலைமறைவாயினர். கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கெடு விதித்ததால் ஷாஜகான் ஷேக்கையும் அவரது ஆட்களையும் மேற்கு வங்க போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திரிணாமுல் காங்கிரசிலிருந்து ஷாஜகான் ஷேக் நீக்கப்பட்டார். பிரதமர் மோடி கடந்த 6ஆம் தேதி மேற்கு வங்கம் வந்திருந்த போது சந்தேஷ்காலி பாலியல் வன்கொடுமையில் சிக்கிய பெண்களை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ரேகா பத்ராவும் சந்தேஷ்காலியில் நடந்த கொடூரங்களை பிரதமரிடம் விவரித்தார். சந்தேஷ்காலி கிராமம் பசீர்ஹட் என்கிற மக்களவை தொகுதிக்குள் வருகிறது. பிஜேபி கடந்த ஞாயிற்றுக்கிழமை 111 வேட்பாளர்கள் அடங்கிய 5வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதில் மேற்கு வங்கத்தில் போட்டியிடும் 19 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றில் பசீர்ஹட் தொகுதிக்கான பிஜேபி வேட்பாளராக ரேகா பத்ரா அறிவிக்கப்பட்டிருந்தார். இது குறித்து ரேகா பத்ரா கூறுகையில், பசீர்ஹட் தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்த பிரதமர் மோடிக்கு நன்றி. சந்தேஷ்காலியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்றார். பசீர்ஹட் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளராக நூருல் இஸ்லாம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ரேகா பத்ராவிடம் பிரதமர் மோடி நேற்று தொலைபேசியில் பேசினார். அப்போது தேர்தல் ஏற்பாடுகள் குறித்தும் தொகுதி மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். அப்போது சக்தியின் ஸ்வரூபமே நீதானம்மா என்று ரேகாவிடம் கூறிய மோடி பசீர்ஹட் தொகுதியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். रेखा जी नमस्कार. नमस्कार प्रधानमंत्री जी, आपका बहुत धन्यवाद. रेखा जी, संदेश खाली में आपने इतनी बड़ी लड़ाई लड़ी है. आप एक प्रकार से शक्ति स्वरूपा है. ऐसे दुर्घटना फिर से ना घटे. हम उनके साथ रह के ये लड़ाई उनकी घर घर तक पहुंच देंगे. ईश्वर भी आपके साथ रहेगा. बहुत बहुत धन्यवाद. धन्यवाद. இந்த பசீர்ஹட் தொகுதியில் இருக்கக்கூடிய சந்தேஷ்காலி என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. எப்படி 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெஸ்ட் பெங்காலில் நிலை பெற்று இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை ஓய்ப்பதற்கு, அதை இல்லாது செய்வதற்கு மம்தா பானர்ஜிக்கு நந்திகிராம் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டாக இருந்ததோ, அதுபோல எதிர்காலத்தில் பிஜேபி மேற்கு வங்கத்தில் நிலை கொள்ளவும் விரைவிலேயே ஆட்சியை பிடிப்பதற்கும் இந்த சந்தேஷ்காலி இஷ்யூ மிகப்பெரிய துருப்புச்சீட்டாக பயன்படும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால மிக விரைவிலேயே வெஸ்ட் பெங்கால் பிஜேபியில சுவேந்து அதிகாரிக்கு இணையான சமமான இடத்தை நோக்கி ரேகா பத்ரா முன்னேறுவார் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.